ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடு இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு பலன் மேசராசிக்கு உண்டானதை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஊடகங்களில் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி என்று பயமுறுத்துகிறார்கள். 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. 2025ஆம் ஆண்டு சித்திரை 13, ஏப்ரல் 26 ராகுகேது பயிற்சி மாலை 4:20க்கு பயிற்சி ஆகிறார். அதே இது மே மாதம் 11 சித்திரை 28 குரு பயிற்சி பிற்பகல் 1:19க்கு ஆகிறார். இந்த ஆண்டு பயிற்சி அந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான், சனி பயிற்சி கிடையாது. இதுக்கு உதாரணத்துக்கு திருநள்ளாறு சனி பகவான் கோயில்லையும் குச்சனூர் சனி பகவான் கோயில்லையும் நீங்கள் அந்த 2026ஆம் ஆண்டு பயிற்சி ஆகிறதே நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அந்த பயிற்சி தான் முழுமையான பயிற்சி. இப்போ பயிற்சி கிடையாது. மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சனி 11லே இருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் 11லே இருப்பார் சனி. சித்திரை மாதம் ராகுகேது பயிற்சியும் மே மாதம் ராகுகேது பயிற்சியும் தான் குரு பயிற்சியும் தான் நடைபெறுகிறது. அதனால் இந்த வீடியோவை கண்டு பயமுறுத்துகிறார்கள். பயப்பட தேவையில்லை. சனி 11ல் இருப்பதும் குரு 2ல் இருப்பதும் கேது 6ல் இருப்பதும் 6ஆம் இடத்தை பார்ப்பதும் நிறைய பேருக்கு 2024ஆம் ஆண்டு மேசராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் இடையூறுகள் இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். புதிய வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஓரிரு மாதங்கள், அதாவது சனி செவ்வாய் பார்வையில் இருப்பதால் ஓரிரு மாதங்கள், அதாவது 2 மாதங்கள் வரை கொஞ்சம் சற்று சகா ஊழியர்களையும் அனுசரித்து போக வேண்டும். பெண்களுக்கும் அதே மாதிரி வேலை பார்ப்பவர்கள் சகா ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். 2025ஆம் ஆண்டு மேசராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு 2024ஆம் ஆண்டு கல்யாணங்கள் முடிந்திருக்கு. அவங்களுடைய ஜாதகப்படி பூர்வ வினை கர்மைப்படி முடிந்திருக்கு திருமணங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்குது. அது முழுமையாக இந்த ஆண்டு முடிஞ்சிடும். மேசராசினியர்கள் இந்த கல்யாண பருவத்தில் இருப்பவங்க ஆண் பெண் இருவர்களுக்குமே குரு பயிற்சி சித்திரையில் உங்களுக்கு மே 11ல் மாறுவதால் அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே அதுக்குண்டான இதுகள் உங்கள் சொந்த மூலியமோ அல்லது சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை உறவுகள் மூலியமாகவே வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பும் அல்லது தந்தை வழி சொந்தங்களில் இருந்து வரக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு எப்படியும் உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடியும். ஆண் பெண் இருவருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். அதே மாதிரி காவல்துறை மிலிட்ரி இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு தை மாதம் ஃபுல்லாக சற்று கவனமாக இருக்க வேண்டும். தை மாதம் ஃபுல்லாக சற்று கவனமாக இருக்கணும். தொழில்துறையில் வேலை பார்க்குறவங்களும் மின்சாரம் சம்மந்தப்பட்டது, வெடிபொருள் சம்மந்தப்பட்டதுகள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கட்டட சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் முன்னேற்றங்களும் மாற்றங்களையும் ஏற்றத்தையும் உண்டாக்கும். அதேமாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். இந்த மேசராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். காசு பணம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு 2 மாத காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல இழுபறியாக இருக்கும். மேசராசி நேயர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல அமைப்பையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல வருவாயை ஈட்டக்கூடியதாக இந்த ஆண்டு அமையும். மேசராசினியர்களுக்கு வெளிநாடு முயற்சி எடுப்பவர்களுக்கு நல்ல வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். மேசராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சர்வேஸ்வரர் வணங்குவதும் காளியை வணங்குவதும் விளக்கு போடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.